இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கடைசியாக கிறிஸ்தவத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படை சத்தியம் அல்லது ஒரு அடிப்படை தத்துவம், முன்மாதிரியான வாழ்க்கை. முன்மாதிரியான வாழ்க்கையில கனி கொடுக்கிற அனுபவம் உண்டா? மற்றவங்க உங்களுக்கு என்னங்க சாட்சி கொடுக்காங்க? உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு உங்களை குறிச்சு என்னங்க சாட்சி கொடுக்காங்க? தேவன் உங்களை குறிச்சு என்ன சாட்சி கொடுக்கிறாரு? உங்களுக்கு முன்மாதிரியான அனுபவம், முன்மாதிரியான ஜீவியம் இருக்கிறதா? நாங்க கிறிஸ்தவங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கோம், ஊழியம் செய்யறோம், எல்லாம் ஓகே, சந்தோஷம், மகிழ்ச்சி. உங்களை குறித்து என்ன சாட்சி? உங்களை குறித்து மற்றவங்க என்ன சாட்சி கொடுக்காங்க? பாவத்திற்கு விலகி ஓடுகிற நபரா நீங்க? அப்படிப்பட்ட சாட்சியை விட இருக்கா? வெளியே பாவத்துக்கு விலகி ஓடிட்டு வீட்டுக்குள்ள ரகசிய பாவம் இருந்தா வெளியே யாருக்கும் தெரியாது. உங்களை நல்லவங்க சாட்சி கொடுப்பாங்க. தேவன் எப்படி சாட்சி கொடுக்கிறார்? அவருக்கு முன்னால் நீங்க எப்படி இருக்கிறீங்க? தேவனுக்கு முன்பாக நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? மனிதனுக்கு முன்னால் நீங்க ரொம்ப முன்மாதிரியா, ஒரு பெரிய ரோல் மாடல் மாதிரியும், பெரிய முன்மாதிரியான நபரும், பெரிய பெரிய பரிசுத்தவான் மாதிரி, பெரிய நீதிமான் மாதிரி காட்டிக்கலாம். மனிதனுக்கு முன்னால் அவங்க சொல்லலாம், ஐயோடைய வாழ்க்கையை பாருங்க, பெரிய பரிசுத்தவான், பெரிய நீதிமான், ஆண்டவருடைய பிள்ளை. ஓகே, உள்ளுக்குள்ள யாரும் பார்க்காத இடத்துல இந்த பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கு? உங்கள் அனுபவம் எப்படி இருக்கு? ஆண்டவருக்கு முன்பதாக முன்மாதிரியான ஜீவியம் அல்லது ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையான சாட்சியா இருக்கிறீங்களா? ஆண்டவரை ஏமாற்றுகிறீர்களா? மனிதருக்கு மேல நல்ல முன்மாதிரியான ஜீவியம் மாதிரி, பரிசுத்தவர் மாதிரி காட்டிட்டு ஆண்டவரை ஏமாத்துனீங்க அப்படின்னா சாபம். உங்க வீட்டுல வாசல்ல படுத்திருக்கும், வீட்டு வாசல்ல படுத்திருக்குங்க, ஒரு ஆசீர்வாதம் வராது. ஏன்னா நீங்க ஆண்டவரை ஏமாத்துறீங்க. cheat to God, கர்த்தரை ஏமாத்துறீங்க, உண்டாக்கினவரை ஏமாற்றுகிறீர்கள். வெளிய பரிசுத்தவன் மாதிரி, நீதிமான் மாதிரி, முன்மாதிரியான அனுபவம் உள்ள நபர் மாதிரி காட்டிட்டு உள்ளுக்குள்ள பாவம், உள்ளுக்குள்ள தேவன் வெறுக்கிற காரியம், ரகசிய பாவங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பரிசுத்தவன் மாதிரி காட்டினா இல்ல, சாபம். அனுபவம் எப்படி இருக்கு? முன்மாதிரியான ஜீவியம் உங்க வாழ்க்கையில் இருக்குதா? முன்மாதிரியான அனுபவம் தேவனுக்கு முன்பதாக, கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தாரு. அவனோ தீர்க்கதரிசி, உனக்காக அவன் வேண்டுதல் போடுவான்ப்பா, அவன் மனைவி அனுப்பி விட்டுருப்பான். கர்த்தர் சாட்சி கொடுத்தார். மிரியாம் இடத்துல, ஆரோன் இடத்துல கர்த்தர் மோசேயை கொடுத்து சாட்சி கொடுத்தார். அவன் வீட்டுல எந்த உண்மை உள்ளவன்? கர்த்தர் உங்களை கொடுத்து என்ன சாட்சி கொடுக்கிறார்? அவருடைய வீட்டுல உண்மை உள்ளவர்கள் சாட்சி கொடுக்கிறாரா உங்களை குறிச்சு? கர்த்தருடைய வீட்டுல நீங்கள் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர்களா? தேவனுக்கு முன்பதாக நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? யோசிக்கணும். உங்களை யோசிக்கணும். பவுல் எழுதுறாரு, பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை தாழ்த்தி கீழ்ப்படுத்துகிறேன். பெரிய பரிசுத்தவான் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் எழுதுறார், சரீரத்தை தாழ்த்தி கீழ்ப்படுத்துகிறேன் ஆகாதவனாய் போகாதபடிக்கு. நம்ம காட்டிக்கலாங்க வெளிய, உள்ளுக்குள்ள உங்களை குறித்து தேவன் கொடுக்கிற சாட்சி எத்தகைய சாட்சி? என் பிள்ளை அப்படி சாட்சி கொடுக்காரா?
காட்டுவாருங்க, என் புள்ளன்னு காட்டுவார், என்னை நம்பக்கூடியவன் காட்டுவார். ரென்ஹார்ட் போங்கே என்கிற தேவ மனிதர் இன்னைக்கு எல்லா இடத்துல ஆண்டவரோடு கூட இருக்கிறார். வல்லமையான ஒரு தேவ மனிதர், வல்லமையான ஒரு தேவ மனிதர். பல இடங்கள்ல அவர் போகும்போது அவரை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுத்திருக்கிறாருங்க. கர்த்தரே சாட்சி பார்க்கிற அநேகர் அவரை குறித்து சொல்லுவாங்க, he is a real man of God. உண்மையில தேவ மனிதர். என் கர்த்தர் உள்ளத்துல பேசி கொடுக்கிற சாட்சி. உங்க அனுபவம், உண்மையான விசுவாசிங்க, உண்மையான விசுவாசி, உண்மையான ஆண்டவருடைய பிள்ளை சொல்றாங்களா? சொன்னீங்கன்னா நீங்க பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். ஆண்டவர் உங்களை குறித்து எப்படி சாட்சி கொடுக்கிறார்? என் வீட்டில் உண்மை உள்ளவன் சாட்சி கொடுக்கிறாரா? உங்க வாழ்க்கை ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கட்டும். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் உண்மை உள்ளவன் என்று சொல்லி எங்களை குறித்து சாட்சி கொடுப்பதற்கு எங்களுக்கு முன்மாதிரியான அனுபவத்தை வைத்து சென்றீரே, முன்மாதிரியான வாழ்க்கை எங்களுக்கு காட்டி சென்றீரே ஆண்டவரே. அந்த முன்மாதிரியான வாழ்க்கைகளை உம்முடைய அடிச்சுவடுகளில் நாங்கள் நடக்க உதவிச்சு. வாழ்க்கையில சாட்சியின் ஜீவியம் இருக்கட்டும், சாட்சியின் அனுபவத்தை தாரும். இந்த மகிமையான நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டிருக்கிற எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வியாதிகள், சரீரத்தில் நோய்கள் இருக்குமானால் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் வியாதியின் குறைகள் போல வெளியே நடக்க முடியாதவர்கள் இயேசுவின் நாமத்தில் நடப்பார்களாக. பார்வை குறைவர்கள் இயேசுவின் நாமத்தில் பார்வை கிடைப்பதாக. தான் பேச முடியாதவர்கள் இயேசுவின் நாமத்தில் பேசுவார்களாக. காதுகள் அடைக்கப்பட்டிருந்தால் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது திறக்கப்படுவதாக. பக்கவாதங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. Thank you Lord, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆட்கொள்வீராக இயேசுவின் நாமத்தில். இந்த மகிமையான நிகழ்ச்சியை நடத்துகிற தேவதாசனை ஆசீர்வதி. இந்த ஊழியத்திற்கு உதவி செய்கிற கர்த்தர் ஆசீர்வதி. காத்துக்கொள். இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.